இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினாலே இந்த மாலை நேரத்துக்கு இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வந்திருக்கிறதான உங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கடந்த ஒரு மாத அளவாய் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இந்த வேத ஆராய்ச்சி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம மிகுந்த அடிப்படையான சத்தியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் நாளிலே இந்த பூமியை உண்டாக்க வேண்டும் என்றால், அண்ட சராசரங்களை உண்டாக்க வேண்டும் என்றால் ஒரு தெய்வம் இருக்க வேண்டும். அந்த தெய்வம் வேறு யாரும் கிடையாது, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை தெள்ள தெளிவாக அந்த படைப்பின் மூலமாக, அந்த சிருஷ்டிப்பின் மூலமாக நம்ம ஒரு சில காரியங்களை அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அதன் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, முக்கியமாக யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டதான முதன்மை நோக்கமே இயேசுவை தெய்வம் என்று யூத ஜனங்கள் மாத்திரமல்ல சகல ஜனங்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்ம இந்த யோவான் சுவிசேஷத்தை நாம் அதிகமாய் நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. அதுலேயும் முக்கியமாய் நம்ம கடந்த வாரங்களில் இயேசு கிறிஸ்து தான் படைப்பின் தேவன், அவர் தான் சகலத்தையும் உருவாக்கினார் என்பதை நம்ம தியானித்தோம். அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் கிரியைகளை, அவர் எப்படிப்பட்ட தெய்வனாக இருக்கிறாரெல்லாம் தியானித்தோம். அதற்கு பிறகு முக்கியமாய் ஆண்டவராகிய தேவன் நானே யாவே, நான் தான் யெகோவா தேவன், நான் தான் பழைய ஏற்பாட்டின் தேவன், ஆபிரகாமுக்கு முன்னம் இருந்தே நான் இருக்கிறேன், நான் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன், ஆபிரகாம் என்னுடைய நாட்களை கண்டு கழித்தான். இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்தமும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. பாருங்க, அதன் தொடர்ச்சியாக நம்ம முக்கியமான ஆண்டவர் சொல்லக்கூடியதான தம்முடைய தெய்வீகத்தை, இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீகத்தை தாமே சொல்லக்கூடியதான வார்த்தைகள் ஆகிய இந்த முக்கியமான 7 வார்த்தைகள், 7 நானே, 7 ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ், இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாய் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை நம்ம யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் யோவான் அதை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் யோவான் தேவனுடைய தெய்வீகத்தை அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் அறிவிக்க வேண்டும், ஜனங்களுக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனால இயேசு தாமே தெய்வம் என்று சொன்னதான முக்கியமான வார்த்தைகளை யோவான் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்து விட்டார். அல்லேலூயா. அதில் முதல் வார்த்தையாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவ அப்பம் நானே. அதற்கு முன்பாக நடந்த சம்பவங்களை பார்த்தோம். அதற்கு முந்தின நாள் தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்திருக்கிறார். 4 சுவிசேஷங்களும் எழுதத்தக்கதான ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். என்ன அற்புதம்? 4 சுவிசேஷங்களும் ஒரு அற்புதத்தை எழுதுகிறார்கள் என்றால் அது சாதாரணமாக யாராலையும் புறக்கணிக்க முடியல. எல்லாருமே கண்டிப்பாக தன்னுடைய சுவிசேஷத்தை எழுத வேண்டும் என்று சொல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் 5000 பேர், 5000 ஆண்களை மாத்திரம் போஷிக்கிற தேவன். எல்லாரையும் சேர்த்த கிட்டத்தட்ட 20-25,000 பேர் போகும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்தார், தம்முடைய சீஷர்களுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெள்ள தெளிவாய் பார்த்தார். அல்லேலூயா. பிலிப்பு கிட்ட கேட்டார், இந்த என்னப்பா செய்ய போகிறீங்க, இந்த ஜனங்களுக்கு என்னப்பா சாப்பாடு கொடுக்க போறேன்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், எங்கள் சம்பளத்தில் வருஷத்தில் பாதி 6 மாத சம்பளத்தை கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், இவ்வளோ ஜனக்கூட்டத்திற்கு நாங்கள் போஷிக்க முடியும். பேதுருவனுடைய அண்ணனாகிய அந்திரையாட்ட கேட்டார். ஆயிசப்பா கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார், ஆண்டவரே, ஒரே ஒரு சின்ன பையன் ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கிறான், டிஃபன் பாக்ஸில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் வைத்திருக்கிறான், அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இவர்கள் விசுவாசத்தை
தேற்றும்படியாக, இவர்கள் தேவன் மேல இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் மீதியான துணிக்கைகளை எடுத்து போக செய்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் ஜனங்கள் இடத்துல மாத்திரமில்லை, தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களிடத்துல கிட்டத்தட்ட 2 வருடங்களாய் கூட இருந்தும் தம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை சரியாய் புரிந்து கொள்ளாத சீஷர்களாய் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவினால் செய்யக்கூடாத காரியம் கிடையாது, அவரால் சகல அற்புதங்களையும் செய்ய முடியும் என்பதை அறியாத சீஷர்களாக இருந்தாங்க. பிலிப்பு அப்படிதான் இருந்தார், அந்திரேயா அப்படிதான் இருந்தார். அதனால் அவங்க விசுவாசத்தை தேரச் செய்வதற்காக, விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் கூடைகளை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அது நம்ம பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக ஆண்டவர் தண்ணீர்ல நடந்து வருகிறதை பார்த்தோம். திரும்பி தன்னுடைய தெய்வீகத்தை அவர் என்ன செய்தார், அவர் உணரச் செய்தாரை நம்ம தொடர்ச்சியாகி பார்த்தோம். அதற்கு அடுத்த நாள் காலையிலேயே ஜனங்கள் எல்லாம் இயேசுவை தேட தொடங்குறாங்க. எதற்காக தேட தொடங்குறாங்க? அந்த இடத்திற்கு ஏசப்பா செய்த, இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த அதே இடத்துல வந்து தேடுறாங்க. எதை குறித்து தேடுறாங்க? இன்னைக்கும் அதே போல அந்த அப்பம் நமக்கு கிடைக்குமா, இன்னைக்கும் அதே போல நமக்கு அந்த மீன்கள் வந்து கிடைக்குமா என்று சொல்லி அதே இடத்துல வந்து தேடுறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்புறம் கூட கரைக்கு அவர் போய்விட்டார். உடனே அந்த கரைக்கு தாண்டி இவங்களும் போகிறாங்க. போய் இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, எங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்? அல்லேலூயா. பாருங்க, இயேசப்பா முன்னாடி அன்னைக்கு இந்த நாள் தான், அன்னைக்கு மாலை வேலையில தான், இரவு வேலையில தான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்து போஷித்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ அதில் திருப்தி அடையாதபடி மீண்டும் அடுத்த நாள் காலையிலும் எங்களுக்கு அப்பத்தை கொடுங்க என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாய் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாய் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. ஆனால் இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளவே முடியல அந்த அப்பத்தை. உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க, எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் மன்னாவை சாப்பிட்டார்களே, அந்த மன்னாவை எங்களுக்கு நீ தரப்போகிறீரா என்று கேட்டாங்க. அல்லேலூயா. இப்படி தொடர்ச்சியாக இயேசுவின் இடத்துல ஏசப்பா தன்னுடைய இந்த ஜனங்களுடைய ஆத்தும பசிக்காக, ஆத்தும உணவுக்காக தொடர்ச்சியாய் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சரீர போஜனத்திற்காக, தங்கள் சரீர பசிக்காக மாத்திரமே ஆண்டவரிடத்துல முறையிட்டு கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, 35 வசனத்தில் நம்ம ரொம்ப தெளிவாய் நம்ம வாசித்தோம், ஜீவ அப்பம் நான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் அவன் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவன் ஒரு காலமும் தாகம் அடையான் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றார், என்னுடைய வார்த்தை, என்னுடைய வசனங்களை நீங்க படிக்கும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளை நீங்க படிக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த அவர் வார்த்தையாகி அவரை நீங்கள் தியானிக்கும் பொழுது, நீங்கள் ஒரு நாளும் உங்கள் ஆத்துமா என்ன செய்யாது, அது பசியாயிராது. அதே போல் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான் என்று வாசித்தோம். அதுக்கு முந்தின ஒரு 2 சாப்டர்ஸ்க்கு முன்னாடி தான், 2 அதிகாரங்கள் முன்னாடி தான் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்கிறார். அங்கே என்ன செய்கிறார், அங்கே சமாரியா ஸ்திரீ, அவள் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் இருக்கிறார். சீஷர்கள் எல்லாம் உணவு வாங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் இருக்கிறார். சீஷர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், குடிக்கிறதற்கு தண்ணீர் கேட்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ, நீர் யூதன் அல்லவா, நான் சமாரியன் அல்லவா என்று சொல்லி தொடர்ச்சியாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போ உடனே ஆண்டவர் சொல்றார், நான் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. உடனே அவர் கேட்கிறார், ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ போய் உன்னுடைய கணவனை கூட்டி கொண்டு வான்னு சொல்றார். உடனே தான் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, அவளுடைய சூழ்நிலைகளை, அவளுடைய காரியங்களை தெள்ள தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவள் அன்பிற்காக ஒரு கணவன் இல்லை, 2 பேர் அல்ல, தொடர்ச்சியாய் 5 பேர்களை தாண்டி அன்பில்லாத சூழ்நிலையிலாய் தன்னுடைய அன்பை யாருமே திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்குள்ளாக இருந்தது. இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எவ்வளோ அற்புதம், ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்தாலும் ஒரு திருப்தி அடையாத மனநிலைமை அவர்களுக்குள்ளாக இருந்ததோ, அதே போல இந்த சமாரிய ஸ்திரீ அன்பிற்காக ஒவ்வொருடமாக ஏங்கி கொண்டு ஒரு திருப்தி அடைய முடியாத ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு இடத்துலையும் போய் 5 கணவன்கள் ஆகியும் ஒரு திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை அவளுக்குள்ளாக இருந்தது.
இதெல்லாம் போன வாரம் நம்ம தியானித்தோம். நம்மளை திருப்தி அடைய செய்ய முடியும் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடியும். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் 6:35 சொன்னார், என்னில் நான் ஜீவ அப்பம், நான் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் அவன் பசி அடையான், அவன் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். அப்ப ஆண்டவர் தெளிவாய் தம்முடைய தெய்வீகத்தை சொன்னார். உங்கள் வாழ்க்கையில திருப்தியை கொண்டு வருகிறது நான் மாத்திரமே. மனித ஆசைகள், மனிதனுடைய ஆசைகள் அது திருப்தி அடையாதவைகள். மனிதன் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கலாம், மனிதன் எல்லா பகல காரியங்களை சம்பாதித்து கொண்டே இருக்கலாம், எவ்வளோ கோடீஸ்வரனா இருக்கலாம், எவ்வளோ பணத்தை உடையவனா இருக்கலாம், எவ்வளோ ஆஸ்திகளை உடையவனா இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ள திருப்தியே வராது. ஏனென்றால் ஆதியிலிருந்தே அந்த திருப்தி இல்லாத மனநிலைமை பிசாசானவன் ஜனங்களுக்குள்ளாக, ஆதாம் ஏவாளுக்குள்ளாக அவ்வளோ பெரிய தோட்டம், அருமையான ஏதேன் தோட்டம், ஆனால் இந்த ஒரு பழத்தை மாத்திரம் ஆண்டவர் சாப்பிட வேணாம்னு சொன்னார். 99 பழங்கள் இருக்கிறது, ஆனால் அப்படி இருந்தும் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையே ஏதேன்ல ஆதாம் ஏவாளுக்கு இருந்தது. அல்லேலூயா. இப்படி தொடர்ச்சியாய் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை மனித இனத்திற்கே ஆதியிலிருந்து இருக்கும் பொழுது, இதை திருப்தி அடைய செய்ய முடியும் என்றால் பணத்தினால, பொருள்னால, எதாலையும் திருப்தி செய்ய முடியாது. திருப்தி செய்ய முடியும் என்றால் ஏசப்பா சொன்னார், ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் அவன் ஒரு காலமும் அவன் பசி அடையான், அவன் திருப்தி உண்டாகும், he will be fulfilled, திருப்தி உண்டாகும். அல்லேலூயா. அதே போல என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் அவன் தாகம் அடையான். அல்லேலூயா. அப்ப ஏசப்பா சொன்ன வார்த்தைகள்ல முதல் நானே, ஜீவ அப்பம் நானே, த சாட்டிஸ்ஃபையிங், நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. இயேசுவை தாண்டி நம்மளை திருப்திப்படுத்த யாராலேயும் முடியாது. அப்ப தம்முடைய தெய்வீகத்தை உணர்த்துவதற்கு ஏசப்பா சொன்னதான முதல் வார்த்தைகள் ஒரு வார்த்தை, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக இன்றைக்கு கூட நம்ம இரண்டாவது காரியமாய் பார்க்க போகிறோம். 8:12 கூட வாசிக்கும் பொழுது, 8:12 கூட வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்திற்கு நான் தான் ஒளி, நான் தான் ஒளி. இந்த உலகத்திற்கு என்னை தவிர ஒளி கிடையாது. அல்லேலூயா. இந்த வேதாகமம் ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒளியில தான் ஆரம்பிக்கிறது. நீங்க 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலையும், அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்திலையும் வெளிச்சத்தை குறித்து, ஒளியை குறித்து நீங்க வாசிக்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டானது. அப்ப ஆண்டவர் நீங்க பார்க்கும்போது 4ஆவது நாள் தான் என்ன படிக்கிறாரு, சூரியன், சந்திரன், சகல காரியங்களையும் படைக்கிறார். ஆனால் ஆண்டவர் 3ஆம் வசனத்திலே வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சூரியனை, சந்திரனை படைப்பதற்கு முன்பாகவே இங்கே வெளிச்சம் உண்டாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு என்ன தெரியும்? சூரியனிலிருந்து ஒளி வருகிறது, அதை சந்திரன் என்ன செய்து கொள்கிறது, அதை பிடித்து வைத்து கொண்டு இரவில் அது பிரகாசிக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க சூரியனோ சந்திரனோ இல்லை, ஆனால் வெளிச்சம் உண்டாவதாக என்று தேவன் சொன்ன உடனே ஒரு மாபெரும் வெளிச்சம் உண்டானது. அல்லேலூயா. இது ஆதியில பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் இருளை போக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் பாருங்க, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியிலேயே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிட்டார். இந்த வெளிச்சத்துக்கும் இந்த இருளுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவினையை ஆண்டவர் உண்டு பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அதனால பாருங்க, தொடர்ச்சியாய் நீங்க வாசிக்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆதியில எப்படி இருந்ததோ, ஆதியில 1ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறது போல சூரியனோ சந்திரனோ அப்ப இல்லை, ஆனா வெளிச்சம் உண்டானது. அதே போல பாருங்க, கடைசி நாட்களிலும் தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி நாட்களிலும் பார்க்கிறோம், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை.
தேவனுடைய மகிமையே அதை என்ன பண்ணது? பிரகாசிப்பித்தது. அல்லேலூயா. அடுத்த கடைசி அதிகாரத்தையும் பாருங்க, 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட பாருங்க. இங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு காரியம் நமக்கு நன்றாய் தெரிகிறது, ஆதி முதல் இறுதி வரைக்கும் தேவனே வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நான் தான் ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு என்னை தாண்டி வேற ஒளி கிடையாது, ஒளி கிடையாது. அல்லேலூயா. நான் தான் ஒளியா இருக்கிறேன், நான் தான் வெளிச்சமாய் இருக்கிறேன். யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் ஏறத்தாழ 24 முறை இந்த ஒளியை குறித்து, வெளிச்சத்தை குறித்து யோவான் எழுதி வைத்திருக்கிறார். எழுதும் போது எல்லாமே மறைமுகமாய் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அதிகமாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் அதிகமாய் நீங்க வாசிக்கும் பொழுது 24 முறை வெளிச்சத்தை குறித்து, ஒளியை குறித்து வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, நான் 1ஆம் அதிகாரம், நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே வாசித்தோம். தேவன் ஒளியை தனியாய், வெளிச்சத்தை தனியாய், இருளை தனியாய் பிரித்து விட்டார். அல்லேலூயா. பாருங்க, இதுக்கு இந்த வெளிச்சத்திற்கும் இந்த ஒளிக்கும் இந்த இருளுக்கும் பயங்கரமான முரணான காரியங்கள் இருக்கிறது. இந்த வெளிச்சம் எதை காட்டுகிறது? ஒரு பரிசுத்தத்தை, ஒரு சுத்தத்தை, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புனிதமான ஒரு காரியத்தை காட்டுகிறது. ஆனால் அதே சமயம் இருளானது அந்தகாரத்தை, இருளான ஒரு மோசமான ஒரு தீய காரியங்களை, பாவங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதாமத்தில் நீங்கள் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம், நாம் இருக்கக்கூடியதான இந்த பூமி, நாம் இருக்கக்கூடியதான இந்த உலகம் ஒரு இருளடைந்த உலகம். அல்லேலூயா. இருளடைந்த உலகம், இருளடைந்த பூமி என்று வேதாம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருதயம் இருளடைந்திருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இருளடைந்த இருதயம், இருளடைந்த இருந்த இந்த உலகமே இருண்டு போனதுனால ஜனங்களுடைய இருதயம் இறண்டு போய் கிடக்கிறது. அடுத்து இறண்டு போன கிரியைகள், மூன்றாவது இறண்டு போன கிரியைகள். இறண்டு போன கிரியைகள்னா என்ன? கொல்லை, தேவன் வெறுக்கக்கூடியதான பாவங்கள், செய்கைகள், மனிதனுடைய செய்கைகள் எல்லாம் இறண்டு போனதாய், பாவம் நிறைந்ததாய், தேவன் வெறுக்கத்தக்கதாய் இருந்தது. கடைசியாக இறண்டு போன சிந்தனை, எண்ணங்கள். அப்ப இந்த பூமியே இருளடைந்ததா இருக்கிறது. எப்ப பாவம் இந்த பூமிக்குள்ளாக வந்ததோ, எப்ப மனிதன் பாவம் செய்தானோ, இந்த பூமியே இருளடைந்ததா இருக்கிறது. என்னதான் வெளிச்சம் பிரகாசித்தாலும் இருளும் இந்த பூமியில் என்ன செய்து கொண்டுதான் இருக்கிறது? அது ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இருளான உலகம், இருளான இருதயம், இருளான சிந்தைகள், இருளான செயல்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாய் இருள் நம்மளை சுற்றி ஆண்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் யோவான் ரொம்ப தெளிவாய், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுதான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் இயேசு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி முடிச்சுட்டு கரெக்டா 4ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்றாரு? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. இதே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னது. அதை யோவான் முதல் அதிகாரத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முதல் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அப்ப பாருங்க, இருள்ல எப்படி மரணம் இருக்கிறதோ, இருள்ல எப்படி அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறதோ, அதே போல வெளிச்சத்துல ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. இருள்ல என்ன பார்த்தோம்? மோசமான கிரியைகள், மரணம். இருள் நிறைந்திருக்கிறதுனாலே மரணம் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் இங்கே வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளி. அப்ப இருள் என்றால் மரணம் என்று நம்ம சொல்வதை போல, வெளிச்சம் என்றால், ஒளி என்றால் அது ஜீவன். அல்லேலூயா. ரொம்ப தெளிவாய் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்துல கூட வாசிங்க, அடுத்த வசனத்தை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு இடத்துல இருள் இருந்தால் ஒரு சின்ன விளக்கு போதும் அந்த இடத்தை பிரகாசமாக்குவதற்கு. அல்லேலூயா.
அப்ப பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிப்பிக்கிறது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:16 கூட வாசிக்கும் பொழுது, ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவரா? ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடா ஒளிகளில். பாருங்க, ஒளி போக முடியாத இடங்களிலும் கூட யார் வாசமாயிருக்கிறாரா? ஆண்டவராகிய தேவன் வாசமாயிருக்கிறாராம். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் திரும்ப தம்முடைய தெய்வீகத்தை உணர்த்துவதற்கு, தம்முடைய தெய்வீகத்தை நிலைநாட்டுவதற்கு ஏசப்பா என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லுகிறார்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்க வேண்டாம். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்கிறது? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகை நாட்கள்ல இருக்கிறதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகையின் நாட்கள்ல அவர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அவருடைய சீஷர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம் என்று சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. இப்ப பொதுவாக இந்த கூடார பண்டிகையில என்ன நடக்கும்? இந்த கூடார பண்டிகையில என்ன நடக்கும் என்றால், இந்த கூடார பண்டிகையின் மிக முக்கியத்துவமான காரியம் என்ன என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வனாந்திரத்தில் எப்படி தேவன் வழிநடத்தி வந்தார் என்பதை நினைவு கூறுதலின் ஒரு பண்டிகை தான் இந்த கூடார பண்டிகை. அல்லேலூயா. வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவங்க கூடாரமாய் போட்டு அந்த இடத்துல தங்கி வந்து கொண்டிருந்தாங்க. எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். ஆனால் இந்த 40 ஆண்டுகளிலும் தேவன் அருமையாய் நம்மளை பாதுகாத்தார், தேவன் அருமையாய் நம்மளை வழி நடத்தினார் என்பதை உணர்த்துவதற்காகவே, தேவன் மூலமாக அவருடைய மகிமையை உணர்த்துவதற்காகவே கொண்டாடப்படுகிற பண்டிகை தான் என்ன பண்டிகை? இந்த கூடார பண்டிகை. அப்படிப்பட்ட கூடார பண்டிகையின் கடைசி நாள்ல, கூடார பண்டிகையின் நிறைவு நாள்ல என்ன நடக்கும் என்றால், அங்க இருக்கக்கூடியதான முக்கியமான இடத்துல, டெம்பிள் மவுண்ட் முக்கியமான இடத்துல எருசலேமின் ஜனங்கள் எல்லாம் முக்கியமாய் அந்த பண்டிகையின் முக்கியமான நாளில் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய 4 முனைகளிலும் மிகப்பெரிய அளவில் வெளிச்சம் தரக்கூடியதான அக்கினி பில்லர்கள் என்ன செய்வாங்க? அக்கினி மயமான காரியங்களை என்ன செய்வாங்க? அவங்க வைத்திருப்பாங்க. எதற்கு? ஆண்டவர் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 13:20 வாசிங்க. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமா ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்ததை நினைவு கூறுவதற்காக இந்த கூடார பண்டிகையின் கடைசி நாள்ல என்ன செய்வாங்க? இந்த அக்கினி ஸ்தம்பமாய் அதை உணர்த்தக்கூடியதாய் இருக்கக்கூடியதான 4 முனைகளிலும் அக்கினியை உணர்த்தி மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அவர்கள் உண்டு பண்ணுவார்கள். இதுதான் கூடார பண்டிகையின் வழக்கம். அல்லேலூயா. இது அவர்கள் வருஷம் கூடார பண்டிகையின் பொழுது அவங்க செய்யக்கூடியதான ஒன்று. தேவன் நம்மளை வழிநடத்தி வந்ததை எண்ணி, நம்மளை அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நம்மளை வழிநடத்தி வந்ததை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அதை நினைவு கூறும் வழியாக
என்ன செய்வாங்க? அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்முடைய வனாந்திரத்தில் கூடாரங்களின் மூலமாய் நம்மளை தொடர்ந்து நம்மளை வழிநடத்துகிறது என்பதற்காக என்ன செய்வாங்க? நினைவு கூறுதலுக்காக 4 முனைகளிலும் இந்த மிகப்பெரிய பிரகாசமான வெளிச்சத்தை அவர்கள் உண்டு பண்ணுவார்கள். அல்லேலூயா. நெருப்பினால உண்டு பண்ணுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல போய் சொல்றாரு, இப்ப சொல்றாரு, இந்த உலகத்திற்கு நான் தான் ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் சொல்றாரு, நீங்க நினைவு கூறுதல் நல்லதுதான், ஆனா மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு வெளிச்சம் நான் தான். அல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாட்டில் தேவன் உங்களை வழிநடத்தி வந்தாரோ, வனாந்தரத்தில் எப்படி தேவன் உங்களை வழிநடத்தி வந்தாரோ, இந்த கூடார பண்டிகையை நீங்கள் எப்படி நினைவு கூறுகிறீர்களோ, உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வழிநடத்தி வருகிறவனுடைய புண்ணியங்களை எண்ணி என்று தொடர்ச்சியாய் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 9:2 வாசி, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தின் குடியிருப்புகளில் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அதே ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 49:2, அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைத்தார். அல்லேலூயா. தொடர்ச்சியாக அந்த வசனத்துல நீங்க தொடர்ச்சியா நீங்க வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் பேச பண்ண சொல்றாரு, நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன். கூடார பண்டிகையில ஆண்டவரை நினைவு கூறுவது நீங்க நல்லது, ஆனால் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடியதான ஒளி நான் தான். அல்லேலூயா. அதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசித்தோம். அதே போல் நீங்கள் 1 யோவான் 1:4 எடுத்து வாசித்து பார்க்கும்போது 1 யோவான் 1:4 இருந்து வாசிங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, யோவான் அதே யோவான் தான் இங்கேயும் எழுதுகிறார். அங்க நம்ம 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு சொன்னார். இங்க 1 யோவான் 1:1 என்ன சொன்னார்? நாங்க கேட்டோம், தொட்டோம், நாங்க நோக்கி பார்த்தோம் என்ப ஜீவ வார்த்தை என்று 1 யோவான் 1:1 சொன்னார். அல்லேலூயா. அப்ப யோவான் 1:1 என்ன சொல்றாரோ அதே தான் 1 யோவான் 1:1 சொல்றார். யோவான் 1:4, 5, 6 என்ன சொல்றாரோ அதே தான் வேற வடிவுகள்ல என்ன சொல்றார்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்றார். அப்ப யோவான் தன்னுடைய நிருபத்தை தன்னுடைய புஸ்தகத்தெல்லாம் எழுதும் பொழுது ரொம்ப தெளிவாய் ஆரம்பத்திலேயே இயேசுதான் வார்த்தை, இயேசுதான் ஒளி என்பதை ரொம்ப ஆணித்தனமாய் அவர் எழுதி வைக்கிறார். 7ஆம் வசனத்தை கூட பாருங்க. அவர் ஒளியாய் இருக்கிறதை போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் 7 வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார். என்ன 7 வார்த்தை? 7 நானே, ஜீவ அப்பம் நானே, உலகத்துக்கு வெளிச்சம் நானே, இப்போ அடுத்து பார்க்க போகிறேன், நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பெண், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா, இப்படி தொடர்ச்சியாக ஆண்டவர் 7 வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார். இந்த 7 வார்த்தைகளில் 6 வார்த்தைகள் தேவன் அவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும், அவரால் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஆனால் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று தேவன் சொன்ன வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையுமே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் நானும் ஜீவாப்பமாய் மாற முடியாது, நீங்கள் நானும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் மாற முடியாது, நீங்கள் நான் நல்ல மெய்ப்பனாய் மாற முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. இந்த 7 வார்த்தைகள், இந்த ஒரு வார்த்தை தான்
ஏசாப்பா என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறதை போல நீங்களும் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாய் தேவன் சொல்லுகிறார். மத்தேயு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள், நான் ஏசப்பா சொல்ல, நீங்க ஜீவாப்போம், நீங்க என்னுடைய வாசல், அதெல்லாம் நம்ம ஆகவே முடியாது, அதெல்லாம் ஆகவே முடியாது. அப்ப இதுலையுமே ரொம்ப முக்கியமான காரியம் என்றால், இந்த வெளிச்சத்தினுடைய ஆதாரம், சோர்ஸ் நம்ம கிடையாது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருப்பதினால இந்த வெளிச்சம் நமக்குள்ளாக இருந்து பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. நமக்குள்ள அவர் இருப்பதினால் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அதுதான் ரொம்ப தெளிவாய் வாசித்தோம், ரொம்ப தெளிவாய் நம்ம வசனங்கள் மூலமாய் வாசித்தோம். யோவானே என்ன எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 12:36, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஒளி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஆரம்பத்திலே சொன்ன, யோவான் எத்தனை முறை எழுதி வைத்திருக்கிறார் ஒளியை பற்றி? 24 முறை. இப்ப இங்க பாருங்க என்ன சொல்றாரு? ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கும் ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. பாருங்க, இந்த 7 நாணய வார்த்தைகள்ல ரொம்ப முக்கியமாய் நீங்க பார்க்கக்கூடியதான காரியம், இந்த 7 நாணய வார்த்தைகளும் ஆண்டவருடைய தெய்வீக வசனமாகிய வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏனால் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லும் போது, ஆண்டவர் என்னதான் ஜீவ அப்பமாய் இருந்தாலும் அவரை எப்படி நம்ம புசிக்க முடியும்? அவருடைய வார்த்தைகள் மூலமாய் தான். அதே போல சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 119 105 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியா இந்த 7 நாணய வார்த்தைகள் எடுத்துக்கொண்டாலும் அது தேவனுடைய வார்த்தையோடு இணைந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியது. நாம் நடக்க வேண்டியதான பாதையை காட்டுகிறது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, வார்த்தை மாத்திரமே. இதே சங்கீதம் 119 130ஆம் வசனத்தை கூட பாருங்க. சங்கீதம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். அல்லேலூயா. எப்படி வாழ வேண்டும் என்பதை வெளிச்சம் காட்டக்கூடியதான வசனம். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயங்கள்ல அதை பிரகாசிக்க பண்ணும். அப்ப இந்த உலகத்துக்கு வெளிச்சம் நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லும் போது, ஆண்டவர் தான் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆனா அவருடைய பிள்ளையாகிய நம்மளையும் நம் அனைவரையும் ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை காட்டுகிறவர்களாக, அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற நட்சத்திரங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல போனா, ஆண்டவர் தான் சூரியன், நம்ம சந்திரன். ஆண்டவருடைய சூரியனின் பிரகாசத்தை வாங்கி சந்திரன் என்ன செய்கிறது? அது ஒளியை பிரகாசிக்க செய்கிறது. அதே போலதான் ஆண்டவருடைய தெய்வீக பிரகாசம் நம்முடைய இருதயங்களுக்குள்ளா இருப்பதினால, நம்முடைய உள்ளங்களுக்குள்ளா இருப்பதினால, வாசித்தோம் 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம்முடைய இருதயங்கள் அவர் பிரகாசிக்க செய்தார். அல்லேலூயா.
இதன் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இரண்டாவது முறையாய் தம்முடைய தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்தினார். என்னை அறியாமல் யாரும் வெளிச்சத்துக்குள்ளாக வர முடியாது. நானே இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு, அந்தகாரத்தின் ஒரியிலிருந்து நான் மாத்திரமே ஜனங்களை கொண்டு வர முடியும். என்னுடைய பிள்ளைகள், என்னை அறிந்ததான ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை இருளில் இருக்கிறதான ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம் நான் வேகமாய் போக விரும்புகிறேன். முதல் காரியம், ஜீவ அப்பம் நானே. நம்மளை திருப்திப்படுத்தி, நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிற தேவன். இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவருடைய தெய்வீகத்தை இதை காட்டிலும் தெளிவாய் சொல்ல முடியாது. ஆண்டவர் திரும்ப என்ன சொன்னார்? நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனே வெளிச்சமாக இருக்கிறார். ஆண்டவரே வெளிச்சமாய் அந்த வெளிச்சத்தை நம்ம மத்தியில் பிரகாசிக்க செய்கிறார். எதற்கு? இருளில் இருக்கிறதான ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வருவதற்காக. அல்லேலூயா. இதுதான் ஏசப்பா சொன்னார். இருள் ஆண்டு கொண்ட பூமியே இருளாக இருக்கிறது. இருளடைந்த இருதயம், இருளடைந்த ஆத்துமா, இருளடைந்த செயல்கள், இருளடைந்த பூமி, இதன் மத்தியில் உங்களையும் என்னையும் தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். மூன்றாவது காரியமாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. இந்த மூன்றாவது நானே, அதாவது நானே வாசல். அதே போல 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இந்த மூன்றாவது நானே வாசலும் நானே நல்ல மேய்ப்பனும், இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து வரக்கூடியதான ஒரு காரியம். ஏனென்றால் இது ரெண்டுமே முக்கியமாய் மையப்படுத்துகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், ஆடும் அதன் மெய்ப்பனும். அல்லேலூயா. மந்தையும் அதன் மெய்ப்பனும். இந்த இரண்டு நானேயுமே, நானே வாசலாக இருக்கட்டும், நானே நல்ல மெய்ப்பனாக இருக்கட்டும், இரண்டும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தான் சொல்ல வருகிறது. ஏசப்பா அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் என்பது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியமாய் தெளிவாய் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை. ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. என்னைக்குமே ஏசப்பா சொன்னதான வார்த்தைகளை புரிந்து கொள்கிற அளவுக்கு இந்த ஜனங்கள், அவருடைய இருதயம் திருப்பப்படவே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை இதுதான். ஆரம்பத்திலிருந்தே, ஆதியிலிருந்தே இதுதான் பிரச்சனை. இப்போ நானே ஜீவ அப்பம் நானே என்று சொல்லும் போது ஆண்டவர் மாம்சீகமான காரியத்தை குறித்து பேசவே இல்லை. அவர் ஆத்மாவை குறித்து தான் பேசி கொண்டிருந்தார். ஆனால் இந்த ஜனங்களோ மாம்சீகமான காரியத்தையே எண்ணிக்கொண்டு மன்னாவை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. என்ன அற்புதத்தை செய்ய போறீங்கன்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்போ திரும்ப இதே பிரச்சனை நடக்குது. இயேசு சொல்லுகிறதான ஓமையை அவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. அவங்களுக்கு புரியவே இல்லை. என்ன சொல்ல வருகிறார் ஏசப்பா, என்ன சொல்ல வருகிறார் என்பதை அவங்களால அறிந்து கொள்ளவே முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. இது 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் இங்க 3 நபர்களை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். முதல் நபர்கள் யார் அப்படின்னா கள்ளனும் கொள்ளைக்காரனும். அல்லேலூயா. அடுத்து தொடர்ச்சியாய் வாசிங்க. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இரண்டாவது காரியம் ஆடுகளும் மெய்ப்பனும். அல்லேலூயா. முதல் கள்ளனும் கொள்ளைக்காரனும், ஆடுகளும் மெய்ப்பனும். அடுத்து தொடர்ச்சியாய் வாசிங்க.
3ஆம் வசனத்தை வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். காரியம், ஆட்டினுடைய அந்த வாசலை திறக்கிறவனும் வாசலும். ஆண்டவர் 3 தனித்தனியாய் 3 நபர்களை சொல்லுகிறார். முதல் நபர் யாரு? கள்ளன், கொள்ளைக்காரன். அதே போல ஆடு அவனுடைய மெய்ப்பன். அதே போல வாசலும் அந்த வாசலினுடைய காவலனும், அதை காக்கிறவனும். இந்த எதற்கு ஆண்டவர் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறார்? ஏன்னா இந்த ஓமையின் மூலமாய் தான் இயேசுவா சொல்றாரு. இந்த 3 நபர்களை சொல்லிதான் சொல்றாரு. யாருக்கு புரியல? இந்த ஜனங்களுக்கு புரியல. முக்கியமாய் ஜனங்கள் சொல்றதை காட்டிலும் பரிசேயர்களுக்கு புரியல. அல்லேலூயா. தொடர்ச்சியா 4ஆம் வசனத்தை வாசிங்க. முக்கியமான வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அல்லேலூயா. ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தை. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்கள்ல ஆடு மேய்ப்பது தான் மிகப்பெரிய பிரதானதான தொழிலாக இருந்தது. அந்த நாட்கள்ல ஐடி ஜாபு கிடையாது. அந்த நாட்கள்ல மெக்கானிக்கல் ஜாபெல்லாம் கிடையாது. எது? வெறும் ஆடு மேய்ப்பது, விவசாயம் பண்ணுவது. சில பேர் தச்ச தொழில், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல கார்பெண்டர், அது மாதிரி சிலர் செய்திருக்கலாம். ரொம்ப சொற்பமான தொழில்கள் தான். பிரதானமான தொழில்கள் என்று சொல்ல போனால், தங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு சொல்லப்பான தொழில் என்று சொன்னால் மீன் பிடிக்கிறது, அதே போல விவசாயம் செய்வது, இந்த ஆடு மாடுகளை மேய்ப்பது. இது 3ஐ தவிர பெரிதாய் எந்த வேலையும் ஜனங்கள் அதிகமாய் செய்யலை. வரி வசூலிப்பவங்க அதெல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் பிரதானமானது என்றால் இதுதான். பிரதானமானது என்னதான்? என்ற 3 தொழில்கள் தான் இந்த 3. அப்படி இந்த ஆடு மாடுகள் தான் அவர்களுக்கு சொத்து, ஆஸ்தி எல்லாம் அதுதான். யோபு நாட்கள்ல எது அவனுடைய ஆசீர்வாதமா, எது அவனுடைய சொத்தாய் கருதப்பட்டது? இந்த ஆடு மாடுகள். அது ஆபிரகாமுக்கு இடம் கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவனுக்கு ஆசீர்வாதித்து அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் பெருக செய்தார். அப்ப மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடு மாடுகளை, முக்கியமாய் ஆடுகளை இங்க பார்க்கிறோம். அவர்கள் ஊராய் செல்லும் பொழுது என்ன செய்வாங்க? இந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு என்று ஒரு பெட்டகம் உண்டு. மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதுகாக்குகிறதான ஒரு சூழ்நிலை உண்டு. இந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்வாங்க? இந்த இடத்துல கொண்டு போய் மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வரும் பொழுது, இல்லாட்டி அவங்க பக்கத்து ஊர்களுக்கு செல்லும் பொழுது, தன்னுடைய ஆடுகளை அங்கே அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை வரும் பொழுது என்ன செய்வாங்க? இந்த மிகப்பெரிய இந்த ஆட்டு பாதுகாப்பு இடத்துல, தங்களுடைய தொழுவத்தில் என்ன செய்வாங்க? தங்களுடைய ஆடுகளை விட்டு அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்வதற்காக அவங்க போவாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஆடுகளை விட்டுட்டு போகும் பொழுது இதற்காக ஒரு காவலன் இருப்பான். அந்த காவலன் என்ன செய்வான்? அதுதான் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்வானா? வாசலை காக்கிறவன். இது மிகப்பெரிய இந்த தொழுவத்துல ஒரே ஒரு மிகப்பெரிய முக்கியமான வாசல் இருக்கும். முக்கியமான வாசல் இருக்கும். அந்த வாசலின் வழியாய் இந்த வாசலை காக்கிறவன் என்ன செய்வான்? ஒவ்வொரு ஆடுகளாய், தன்னுடைய மெய்ப்பன் இருக்கும் பொழுதே ஒவ்வொரு ஆடுகளாய் இந்த பாதுகாப்பு தொழுவத்துக்குள்ளாக என்ன செய்வான்? தொடர்ச்சியாய் அவன் அனுப்பி கொண்டே இருப்பான். அப்படி ஏதாவது காயப்பட்ட ஆடுகள் இருக்குமே ஆகில், பாதிக்கப்பட்ட ஆடுகள் இருக்குமே ஆகில், அவன் உடனே என்ன செய்வான்? அதற்கு காயமாற்றி, அதற்கு காயக்கட்டுகளை அவன் என்ன செய்வான்? போடுகிறவனாய் இருப்பான். எக்ஸாமின் த வூண்ட்ஸ். அவன் இந்த காயங்களை ஆராய்ச்சி செய்து அதை காயங்களை ஆற்றுகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. இப்படி இந்த ஆடுகளினுடைய பிரதான மெய்ப்பன் அவன் வெளியூர்களுக்கு வேலை செய்துட்டு திரும்பி வரும்பொழுது தன்னுடைய ஆடுகளை அழைத்து கொண்டு செல்வதற்காக திரும்பி வரும்பொழுது அங்கே பல மெய்ப்பர்களின் பல ஆடுகள் இருக்கும். பல ஆடுகள் நிறைந்திருக்கும். ஆனால் தன்னுடைய மெய்ப்பன் சத்தத்தை கேட்டவுடனே தன்னுடைய ஆடுகள் எல்லாம் தன்னுடைய மெய்ப்பனை நோக்கி வரும். அல்லேலூயா. பாருங்க, அங்க மற்ற ஆடுகள் இருந்தாலும்
மற்ற ஆடுகள் இருந்தாலும் அந்த ஆடுகள் தன்னுடைய மெய்ப்பன் சத்தத்தை கேட்காவிடில் அது ஒருபோதும் மற்ற மெய்ப்பனை தேடி வரவே வராது. அது எந்த மொழியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அது அரமைக்காக இருக்கட்டும், ஹீப்ருவாக இருக்கட்டும், அந்த மொழி எந்த மொழியில் அது என்ன எப்படி அந்த ஆடு தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்தை அறிந்து கொள்கிறது, தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்தை எப்படி அந்த ஆடு சரியாய் உணர்ந்து கொள்கிறது? அந்த மெய்ப்பனோடு உள்ள உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இங்கே என்னதான் ஒரு 10 பேர் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டாலும், உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பேரை சொல்லி கூட்டத்தில் கூப்பிட்டாலும் உங்களுக்கு அது தெளிவாய் கேட்கும். ஏன்? உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு தெய்வீக உறவு இருக்கிறது. அந்த உறவுல நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க. அதனால அந்த சத்தத்தை உங்களால கூட்டத்தின் மத்தியிலும் உங்களால கேட்க முடியும். அதே போலதான் ஆடுகள் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்தை அது அடையாளப்படுத்தி கொள்ளும். உங்களுக்கு பலவிதமான சத்தங்கள் வரலாம், பலவிதமான சத்தங்கள் நீங்க கேட்கலாம். அது பிசாசின் சத்தமாக இருக்கலாம், மனுஷீக சத்தமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சத்தமாய் நம்முடைய பிரதான மெய்ப்பனுடைய சத்தமாய் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உறவில் இருக்கும்போது மாத்திரமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நன்றாய் நீங்கள் கேட்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கின உணர்வு இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஒரு ஆடு எப்படி தன்னுடைய மெய்ப்பனின் சத்தத்தை சரியாய் அறிந்து கொள்கிறதோ, நம்முடைய பிரதான மெய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும், தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் தேவன் ரொம்ப தெளிவாய் சொல்கிறார். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின்னே செல்லுகிறது, பின் செல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தொடர்ச்சியாக 3 இடங்கள் 1ஆம் வசனத்திலையும் சொன்னார், கள்ளனும் அதே போல கொள்ளைக்காரன். 8ஆம் வசனத்தை வாசிங்க. வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். கள்ளனும் கொள்ளைக்காரனும். திரும்பி 10ஆம் வசனத்தை வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று ஆண்டவர் 3 இடங்கள்ல 1ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனம் கள்ளனும் கொள்ளைக்காரனும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேற ஒன்றுக்கும் ஆகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பிரதான மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு நடுவுல இந்த கள்ளன், இந்த திருடுகிறவன், இந்த ஓநாய் கூட்டத்தான் அவன் என்ன செய்கிறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். அல்லேலூயா. ஆனா எஸ் பண்ண சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் 3 பேரை சொன்னார். கள்ளனும் கொள்ளைக்காரனும் சொன்னார், ஆடுகளும் மெய்ப்பனும் என்று சொன்னார். அதே போல வாசலும் அந்த வாசலை காக்கிறவனையும் பற்றி ஆண்டவர் சொன்னார். ஏசப்பா இப்ப என்ன சொல்றாரு? இந்த வாசலை காக்கிறவன் இருக்கிறான்ல, இந்த வாசலை காக்கிறவன், இந்த வாசல்ல நிற்கிறவன், அவன் என்ன செய்வானா, தன்னுடைய இந்த ஆடுகள், பெருங்கூட்டத்தின் ஆடுகள் மத்தியில ஒரு ஆடும் தொலைந்து போகாதபடி, ஒரு ஆடும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாதபடி, அது அந்த பசுமையான மேய்ச்சல்ல அது நிம்மதியா இருக்கும்படியாக இந்த வாசலை காக்கிறவன் என்ன செய்து கொள்வானா, அவனே இந்த வாசல்ல அவன் உட்கார்ந்து அவன் இல்லாட்டி படுத்து கொள்வானா. அதுதான் ஏசப்பா சொல்றாரு, நானே வாசல். அப்ப இந்த ஆடுகளுக்கு தந்த வாசலை காக்கிறவன் தான் வாசலாகி மாறுகிறான். ஏசப்பா என்ன சொல்றாரு? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். எப்படி அந்த பாதுகாப்பு பட்டயத்துக்குள்ளாக, அந்த தொழுவத்திற்குள்ளாக அந்த வாசலை காக்கிறவன் எப்படி அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பை தருகிறானோ, அந்த பாதுகாப்பு உண்டாகிறதோ, இயேசுவா சொல்றாரு, என் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் அவன் பாதுகாக்கப்படுகிறான், அவன் ரட்சிக்கப்படுவான். He will be saved. அவன் தொலைந்து போக மாட்டான். இந்த உலகத்தினால, இந்த உலகத்தின் வஞ்சனையினால, பாவத்தினால அவன் தொலைந்து போக மாட்டான். அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்கப்படுவான்.
அல்லேலூயா. தொடர்ச்சியாய் வாசிங்க. அவன் உள்ளும் பிறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்றாரு, இந்த ஆடுகளை நான் பாதுகாப்பேன். 9ஆம் வசனத்துல தெளிவாய் வாசித்தான். நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மீட்கப்படுவான். இயேசு என்கிற வாசல்ல நுழைகிற நீங்களும் நானும் மீட்கப்படுவோம், ரட்சிக்கப்படுவோம். அந்த ஆடு அது தொலைந்து போகாது. அந்த ஆடு எந்த விதத்திலும் அது எதிலையும் போய் சிக்கி கொள்ளாது. ஏனென்றால் இயேசுவே அதன் வாசலாய் இருக்கிறார். அந்த தொழுவத்தின் ஆடுகள் அது சந்தோஷமாய் மேய்ச்சல்ல இருக்கும். ஏனென்றால் இயேசுவே அந்த தொழுவத்தின் வாசல்ல அவரே வாசலாய் இருக்கிறார். அவரே வாசலாய் இருக்கிறார். இப்போதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளாய் வருகிறோம். ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப ஏசப்பாட்ட ஒரு மனிதன் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறார்? 23ஆம் வசனத்துல, லூக்கா சுவிசேஷம் 13:23, ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று சொல்லி கேட்டான். அந்த ரட்சிக்கப்படுகிறவங்க அளவு எவ்வளவு? ரொம்ப கொஞ்சம் பேர் தானா அப்படின்னு ஏசப்பாட்ட வந்து கேட்கிறான். உடனே ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றார்? 24ஆம் வசனத்துல, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வாசல் இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவாகிய இந்த வாசல் இருக்கு தெரியுமா? அந்த வாசல் மிகவும் குறுகிலதான வாசல். இந்த வாசல்ல பாவம் செய்தவன் உள்ள நுழைய முடியாது. இந்த வாசல்ல தீமை செய்கிறவன், ஆண்டவரை வெறுக்கிறவன், ஆண்டவரை விசுவாசிக்காதவன் இந்த வாசல் வழியாய் உள்ள நுழைய முடியாது. ஏனென்றால் அவன் தேவனுடைய பார்வையில் அவன் கள்ளனாய் இருக்கிறான், அவன் கொள்ளைக்காரனாய் இருக்கிறான். ஆண்டவர் இந்த வாசலாய் இருந்தவர் பாதுகாப்பதினால இந்த வாசல் அது ரொம்ப குறுகலான வாசலாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம், இந்த வாசல் எப்படிப்பட்ட வாசலாய் இருக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாசல் ரொம்ப காலத்துக்கு திறந்து வைத்திருக்க மாட்டார். இந்த வாசலுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கிறது. அந்த நேரத்துக்குள்ளாக இந்த வாசலுக்குள்ள நுழைந்து விட வேண்டும். அப்பதான் பாதுகாப்பு. அல்லேலூயா. இடுக்கமா அடுத்த 25ஆம் வசனத்தை போடுங்க. வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவள் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறி. ஆண்டவர் இது தெள்ளத் தெளிவாய் பரலோகத்தை சொல்றார். பரலோகமாகிய வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாண்டி ஒருவனாலும் பரலோகத்துக்கு போகவே முடியாது. இயேசுவே வழி, இயேசுதான் கதவு, இயேசுதான் வாசல். இயேசு என்கிற வாசலுக்குள்ள நுழையாம ஒருத்தனும் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு போகிறதான இந்த வாசல் அது ரொம்ப சின்னம்தான். அந்த சின்னமான குறுகலான வாசலும் ரொம்ப நேரம் திறந்திருக்காது. தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள்ளாக ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக, ஆண்டவருடைய அந்த அணைப்புக்குள்ளாக, ஆண்டவருடைய அந்த ரட்சிப்புக்குள்ளாக நம்ம வராவிடில், நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் போகட்டும், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், கொஞ்ச நாளும் போகட்டும், நான் என்ன செய்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு ரட்சிப்பு. நம்முடைய சபைக்கு எனக்கு தெரியும் 10 வருஷமா வந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லிக்கொண்டு ஞானஸ்தானத்தை புறக்கணிக்கிறதான நபர்கள் இருக்கிறாங்க. அவர் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாங்க? நமக்கு நாட்கள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாசல் எப்போ பூட்டப்படும் என்று யாருக்கும் தெரியாது.
ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்கும் என்று வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ எவ்விடத்தாரோ. ஆண்டவர் இந்த கதவை ரொம்ப நேரம் திறந்து வைத்திருக்க மாட்டார். ஆனால் அதே சமயம் இந்த வாசல் குறுகலாக இருக்கிறது. இந்த வாசல் ரொம்ப ஷார்ட் டைம் தான், ரொம்ப லிமிட்டட் டைம் தான். 29ஆம் வசனத்தை வாசிங்க. 29ஆம் வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்து இருப்பார்கள். இது எதை உணர்த்துகிறது? இந்த வாசல் ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு மாத்திரமல்ல, இது யூதர்களுக்கோ இது கிரேக்கர்களுக்கோ மாத்திரமல்ல, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் எல்லா ஜனத்திற்கும் இந்த வாசல் திறக்கப்பட்ட வாசலாக இருக்கிறது. அவன் புறஜாதியா இருக்கலாம், அவன் கீழ்த்தட்டு ஜனமாய் இருக்கலாம், அவன் மேல்தட்டு ஜனமாய் இருக்கலாம், அவன் எப்படிப்பட்டவனா வேணா இருக்கலாம், எந்த ஜனத்தின் எந்த தேசத்தின் ஜனமாய் வேணாம இருக்கலாம், எந்த ராஜ்யத்தின் ஜனமாய் வேணாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வாசல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான் இந்த வாசல். 30ஆம் வசனத்தை வாசித்து முடிங்க. அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு பிந்தினோர் எல்லாம் முந்தினோர் ஆவாங்களாம், முந்தினோர் எல்லாம் பிந்தினோர் ஆவாங்க. அப்ப இயேசுதான் வாசல் என்று சொல்லும்போது நம்ம 3 காரியங்கள் நம்ம ரொம்ப தெளிவாய் நம்ம பார்த்தோம். அந்த வாசல் குறுகலான வாசலாக இருக்கிறது. அந்த வாசல் ரொம்ப சொற்ப நேரத்துக்கு தான் அது இருக்க போகிறது. அந்த வாசல் எல்லாருக்கும் திறந்திருக்கிறதானா? அல்லேலூயா. இப்போ இயேசு யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்லும் போது சொன்னார், என்ன சொன்னார்? நான் 10:9 சொல்லும் போது சொன்னார், நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் முதல் காரியம் அவன் ரட்சிப்பு உண்டாகும். 2வது காரியம் அவனுக்கு பாதுகாப்பு உண்டாகும். இந்த வாசல்களை வந்துட்டா அவனுக்கு பாதுகாப்பு. முதல் காரியம் ரட்சிப்பு, 2வது காரியம் பாதுகாப்பு, 3வது காரியம் 10ஆம் வசனத்துல 10:10 வாசிக்கிறோம், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவை பரிபூர்ணப்படவும் வந்தேன், பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. ஏசப்பா நானே ஜீவாப்பம், நானே ஜீவ, அதாவது உலகத்திற்கு ஒளியாய், நானே ஒளி, உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நானே வாசல், நானே வாசல். 11ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 4வது காரியம், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் வாசிங்க. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஏசப்பா 4வது காரியமாய் தம்முடைய தெய்வீகத்தை உணர்த்துவது. நானே சொல்லும் போது உங்களுக்கு எங்க நினைப்போனும்? யாவே, அதை மறந்துடக்கூடாது. யாவே ஜீவாப்பம், யாவே உலகத்துக்கு வெளிச்சம், யாவே வாசல், யாவே நல்ல மேய்ப்பல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் யாவே. அல்லேலூயா. அதுல இருந்து தான் நம்ம ஆரம்பித்தோம். பாருங்க, ஒரு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன் ஆடுகளுக்காக, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். சவால் விட்டு சொல்லலாம், உலகத்துல எந்த தெய்வமாகுது, எந்த கடவுளாவது, எந்த விக்கிரகமாவது தெய்வம் என்று சொல்லிக்கொள்ள எதா இருக்கட்டும், தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தது என்று சொல்ல முடியுமா?
உலகத்தில் எதுவுமே எந்த தெய்வமும் சொல்ல முடியாது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர தன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் ஒருவரே. மற்ற எல்லாம் தன்னுடைய ஜனங்களின் ஜீவனை எடுத்தது, ஆனால் ஜீவனை கொடுத்தது தன்னுடைய ஜனங்களுக்காக, தம் உண்டு பண்ணின ஜனங்களுக்காக தம்மையே கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். ஆடு போனா கூட வாங்கிக்கலாம், ஆடு போனா கூட பரவாயில்ல என்று நினைக்கிறதான நிலைமையில ஆடிற்காக தன் ஜீவனையே கொடுக்கிற மெய்ப்பர், நம்முடைய பிரதான மெய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் தொடர்ச்சியாய் பல்வேறு இடங்களை நம்ம வாசிக்கிறோம், இயேசுவே நம்முடைய பிரதான மெய்ப்பனாய் அவர் இருக்கிறார். வாசிங்க எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவராக்குவாராக. அல்லேலூயா. பாருங்க 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பிரதான மெய்ப்பராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, 1 பேதுருவின் புஸ்தகம், அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவே பிரதான மெய்ப்பர். எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மெய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். அவர் தொடர்ச்சியை வாசிங்க, அவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பராயிருப்பார். ஆண்டவர் இங்க பாருங்க ரொம்ப தெளிவாய் எப்படி இருப்பாரா, என் தாசனாகிய தாவீது, வசனத்தை போடுங்க, என் தாசனாகிய தாவீது என்றும் ஒரே மெய்ப்பன், அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மெய்ப்பனை. பாருங்க என்னங்க போடப்பட்டிருக்கு இங்க, தாவீது மரித்து விட்டார். ஆனா இங்க எசேக்கியேல் புஸ்தகத்துல என்ன தெளிவாக எழுதப்பட வைத்திருக்கிறது, மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது ஒரே மெய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இயேசுதான் பிரதான மெய்ப்பர், நித்திய மெய்ப்பர். எப்படி இயேசுவே, அதனால தான் தொடர்ச்சியாய் நம்ம பார்க்கிறோம், தாவீதின் வம்சாவளியில வந்ததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரனே இயேசுவே. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் நம்ம வாசிக்கிறோம், இயேசுவே நம்முடைய பிரதான மெய்ப்பர். அந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் முதல் ஆராதனைக்கு வந்தீங்க? 2-3 பேர் வந்திருக்கீங்க. எத்தனை பேர் யூடியூப்ல சங்கீதம் 23 கேட்டீங்க? சங்கீதம் 23 ஒரே ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த சங்கீதம் உங்களுக்கு தெரிந்த சங்கீதமாக இருக்கலாம். சங்கீதம் 23, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது ரொம்ப எளிமையாய் சிறு வயதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு சங்கீதமாய் இருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதம் எப்படி பிறந்தது என்று நான் இந்த முதல் ஆராதனையில் நான் சொன்னேன். தாவீது, நீங்கள் கேட்காதவர்களுக்காக நான் சுருக்கமாய் அந்த காரியங்களை சொல்லுகிறேன். சவுல் இடத்திலிருந்து உயிர் தப்பி ஓடின தாவீது,
சவுல் பாருங்க கொன்றது, சவுல் 1000 கொன்றான், ஆனா தாவீது 10000ங்களை கொன்றான். 10,000 10000ங்களை கொன்றான். சவுலுக்குள்ளாக எரிச்சல் வந்தது, அசுத்த ஆவி அவனை பிடித்து கொண்டது. தொடர்ச்சியாய் பல்வேறு நேரங்களில் பல்வேறு முறைகளில் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் துடித்து கொண்டிருக்கிறான். பொறாமையினால, எரிச்சலினால, அசுத்த ஆவி அவனை ஆட்கொண்டதினால தாவீது கடர்ந்து அவனிலிருந்து உயிர் தப்பி யூதேயாவின் வனாந்தரங்களுக்குள்ளாக தப்பித்து ஓடி போகிறான் தாவீது. யூதேயாவின் வனாந்தரம் சாதாரண இடம் இல்லைங்க. 63ஆம் சங்கீதம் முதல் வசனங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. இது எதை உணர்த்துகிறது? யூதேயாவின் வனாந்தரம். யூதேயாவின் வனாந்தரம் வறண்டு போனது, அது விடாய்த்து போனது, தண்ணீர் இல்லாதது. இந்த 63ஆம் சங்கீதத்தின் இன்ட்ரோடக்ஷன், அந்த முன்னுரையை வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரங்களிலிருந்து எழுதினதான சங்கீதம். அவன் வறட்சியின் சூழ்நிலையில யூதாவின் வனாந்தரம் பயங்கரமான, நீங்க நினைக்கிற மாதிரி நம்முடைய தேசத்துல இப்ப ராஜஸ்தான்லாம் பாலைவனம் இருக்கிறது. ஆனா அந்த பாலைவனங்கள் முழுக்க முழுக்க மண்ணினால் நிறைந்திருக்கும். அதுவுமே அதிகமான வெப்பம் உண்டு, தண்ணீர் இருக்காது, மோசமான சூழ்நிலைகள், துஷ்ட மிருகங்கள், பூச்சிகள், மோசமான அந்த வனாந்திரமே கொன்றுவிடும். வனாந்திரமே அதாவது மோசமான சூழ்நிலையை குறிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய தேசங்களில் இருக்கும் பொழுது யூதேயாவின் வனாந்தரம் பாறைகளும் கற்பாறைகளும் மோசமான குன்றுகளும் நிறைந்தவைகள். யூதேயாவின் வனாந்தரம், அந்த யூதேயாவின் வனாந்தரத்தை தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த யூதேயாவின் வனாந்தரத்தில் மாட்டிக்கொண்டால் உயிர் பிழைக்கிறது ரொம்பவே கஷ்டம். வெளியில் அவ்வளோ சீக்கிரமாய் வர முடியாது. அதுவும் தாவீது தன்னந்தனியாய் வனாந்தரங்களுக்குள்ள சவுலுக்காக பயந்து ஒவ்வொரு இடமாய் ஒவ்வொரு வனாந்தரமாய் அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு வனாந்தரமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த எல்லா வனாந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வனாந்தரங்களுக்குள்ளாய் ஓடுகிறார். ஆனால் அந்த எல்லாம் சேர்ந்து ஒரே வனாந்தரம் தான், பெரிய வனாந்தரம் தான். அது யூதேயாவின் வனாந்தரம். அது இருள் நிறைந்தது, அது அந்தகாரம் நிறைந்தது, உங்க ஜீவனை எடுக்கக்கூடியது. ஒரு பகுதியில் இங்க சவுல் பிராணனை எடுப்பதற்காக அவன் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். ஒரு பகுதி இந்த வனாந்திரமே, யூதேயாவின் வனாந்திரமே தாவீதை கொன்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா மேல் தாகம். இதுதான் தாவீது ரொம்ப பிடிச்சது. என்னென்றால் மோசமான சூழ்நிலை தான், வறண்டு போன நிலைமை தான். தன்னுடைய சரீரத்துக்காக அவர் ஜெபிக்கல. பாருங்க, என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கிறது, என் சரீரம் தாகமா தான் இருக்குது. வனாந்திரம் என்னை அழிக்குது தான், வனாந்திரம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து கொண்டு இருக்கிறது தான். ஆனால் என் ஆத்துமா அதை காட்டிலும் உங்க மேல தாகமா இருக்கிறது. தொடர்ச்சியாய் ஆத்மாவை குறித்து அவர் பேசுகிறதை நான் அந்த காலை ஆராதனையில நான் தியானித்தோம். அப்ப பாருங்க, இப்படி ஒவ்வொரு வனாந்திரத்தின் சூழ்நிலையில போய் உயிர் தப்பி என்ன சொல்லப்படுகிறது? ஏறத்தாழ 10-15 ஆண்டுகள் தாவீது வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தன்னுடைய 30வது வயதில் தான் தாவீது ராஜாவாக்கப்படுகிறார். சிறு வயதிலே தாவீதை கொண்டு உடனே சிறு வயதிலேயே வனாந்திரங்களின் பாதையில் தாவீதிற்கு அவ்வளோ பெரிய கனம் இருந்தது, அவ்வளோ பெரிய மகிமை இருந்தது, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தது. ஆனால் இந்த வனாந்திரம் தாவீதை அழித்து கொண்டிருந்தது. ஆனால் தாவீது, ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த தாவீதை ஆண்டவர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக அவனை கொண்டு வந்தார். அந்த பகுதியின் பேர் தான் எங்கேதி. அல்லேலூயா. இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த பொழுது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்க. இந்த என்கேதி வனாந்தரம் எல்லாமே நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு, நீங்க வீட்டுக்கு போய் இந்த வீடியோ வேணா பாருங்க. 23ஆம் சங்கீதம் அந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினதான சங்கீதம். இந்த என்கேதி இந்த முழு வனாந்தரத்தின் மத்தியில, யூதேயாவின் வனாந்தரத்தில் இந்த என்கேதியில மட்டும்தான், இந்த என்கேதி மாத்திரமே பாலைவனத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சோலைவனம். அல்லேலூயா.
ஒன்று, அதாவது நீங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 1:14 நீங்க வாசித்து பார்த்தீங்க, என் நேசர் எனக்கு என்கேதி ஒரு திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. அப்ப என்கேதியில திராட்சை கொடிகள் உண்டு, திராட்சை தோட்டங்கள் உண்டு. வனாந்திரம் முழுக்க எதுவுமே இல்லாத சூழ்நிலையில என்கேதியில மாத்திரமே திராட்சை தோட்டங்கள் உண்டு. அதே போல 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, யோசபாத் ராஜா சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமான ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையாய் இருக்கிறார்கள், சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள். எங்கேதியாகிய ஆசாசோன் தாமார். ஆசாசோன் என்றால் வரிசை வரிசையாக, தொடர்ச்சியாக என்ற அர்த்தம். ஆசாசான் என்றால் தொடர்ச்சியாக, தொடர்ந்து கொண்டே, வல்ல வரிசையாக என்ற அர்த்தம். தாமார் என்றால் பேரிச்சம்பழங்கள் என்ற அர்த்தம். அப்ப வரிசையாக தொடர்ச்சியாக உள்ளதான பேரிச்சம்பழங்கள் எங்கேதில இருந்தது. அல்லேலூயா. அப்ப எங்கேதில திராட்சை தோட்டங்கள் இருந்தது, எங்கேதில தொடர்ச்சியான பேரிச்சம்பழங்கள் இருந்தது. அதான் தாவீது சொல்றாரு, இந்த என்கேதியில ஆண்டவர் கொண்டு வந்து தாவீதை வந்து நிறுத்துகிறார். எங்கே நிறுத்தினது மாத்திரமில்லை, 4ஆம் வசனத்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுல் அவருக்கு முன்பாக இருக்கிறதை, அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவரை நோக்கி, இதோ நான் என் சத்ருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் நோடே கூட சொன்ன நாள் இதுவே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலினுடைய சால்வையின் தொங்கலை பாருங்க. ஆண்டவர் சவுலை தாவீதினுடைய கைகளுக்குள்ள கொடுத்ததான இடமும் இந்த எங்கேதியில தான் ஆண்டவர் செய்தார். அப்ப இந்த எங்கேதியில தாவீது பாடுகிற சங்கீதம் தான் சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடையேன். அது எவ்வளவு பெரிய வனாந்தரமா இருக்கட்டும், அது யூதேயாவின் வனாந்தரமா இருந்தாலும், என் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கும் பொழுது, அவர் எனக்கு மெய்ப்பராயிருந்து என்னை வழி நடத்தும் பொழுது, வனாந்தரத்தின் சூழ்நிலையிலும் என்னை அவர் எங்கேதியாகிய பசுமையான பாலைவனத்தில் ஒரு சோலைவனத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தரே இதை செய்கிறார். வனாந்திரத்தின் சூழ்நிலைகள் நம்ம போனாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மெய்ப்பராய் இருக்கும் பொழுது வனாந்திரத்தின் பாதையிலும் கர்த்தர் உங்களை தாழ்ச்சியடைய விட மாட்டார். என்ன செய்வார்? அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவார். அது எப்படிப்பட்ட தண்ணீர்? தாவீது என்ன சொன்னார்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உமக்காக ஏங்குகிறது என்று சொன்னார். இப்ப என்ன சொல்றார்? 23ஆம் சங்கீதத்துல, என்னை புல்லுள்ள இடங்கள் அமைத்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறீர். எங்கேதில சவுலை கொல்வதற்கு தாவீது அவ்வளோ காரியங்கள் இருந்தது. இத்தனை ஆண்டுகளாய் பின்தொடர்ந்து வருகிறதான சவுலினுடைய கதையை முடித்திருக்க முடியும் தாவீதுனால. எங்கேதில வைத்து தாவீது முடித்திருந்த அடுத்த ராஜாவா இருக்கலாம். ஆனா தாவீது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் ஆத்துமாவை தேற்றுடைய நாமத்தின் நிமித்தம் என்னுடைய நீதியின் பாதையில் நடத்துகிறேன். என்னை நீ சவுலை கொல்ல விடல, அபிஷேகம் பண்ணினவரை தொட விடல, என்னை நீதியின் பாதையில் நடத்தினீர். ஏன்? நீர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறதினால, நீர் என்னை வழி நடத்துகிறதினால நான் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டேன். என்னை நீதியின் பாதையில நான் வழி தப்பி போன ஆடாய் இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறபடியினால அவரே என்னை நீதியின் பாதையில் வழி நடத்துகிறார். நான் எவ்வளவு மோசமானவனாய் இருந்தாலும், ஆடு எப்பவுமே பார்த்துக்கிட்டீங்களா? சரியான பாதையிலே போகாது, நேரான பாதையிலே போகாது, வழி தப்பி போய்கொண்டே இருக்கும். ஆனால் மெய்ப்பன் கூட இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பன் சரியான பாதையில் அவன் வழி நடத்தி செல்லுவான். அதே போல தான் நீங்களும் நானும் எப்பப்பெல்லாம் வழி தப்பி போகிறோமோ, எப்பப்பெல்லாம் பாவத்தில், சகதியில், மோசமான உலையில் சிக்கி கொண்டிருக்கிறோமோ, நம்மளை மீட்பதற்கு நம்முடைய பிரதான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுக்கிறார். தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுப்பேன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அதுதான் நல்ல மெய்ப்பன், அதுதான் நல்ல மெய்ப்பன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவனா யூதேயாவின் வனாந்தரங்கள் நம்மளுடைய சொன்னேன், அது பள்ளத்தாக்கு, அது மோசமான இருள் நிறைந்தது, அது ஜனத்தின் உயிரை எடுக்கக்கூடியது. ஆனா என் மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறதுனால நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் மெய்ப்பன் என்னோடு இருக்கிறதுனால அவனுடைய மெய்ப்பனுடைய கோல், என் மெய்ப்பனுடைய தடி என்னை பாதுகாக்கும், என்னை தேற்றும், என்னை வழி நடத்தும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக, சவுலுக்கு முன்பாக நீர் என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்திருக்கிறீர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, யூதேயா வனாந்திரங்கள் இருக்கும்போது 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டு. வனாந்திரத்தில் இருக்கும்போது என்ன ஆசைப்படுறாரு, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க வேண்டும் ஆசையா இருக்கிறேன். ஆனா இப்ப 23ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். ஆசைப்பட்டார் வனாந்திரத்தில். ஆனா இப்ப எங்க இதில் என்ன சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இயேசு உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார்? இயேசு உங்கள் மெய்ப்பராக இருக்கும் பொழுது அது யூதேயாவின் வனாந்தரமாக இருக்கட்டும், மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கட்டும், உங்கள் சத்துரு உங்களுக்கு விரோதமாக எப்படி வேணா எழும்பட்டும், ஆனால் என் மெய்ப்பன் என்னோடு இருக்கிறபடியினால, எனக்கு மெய்ப்பன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பனாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறையும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு 3 காரியங்கள் பார்த்திருக்கிறோம். நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அதே போல ஏசபாத் அடுத்த காரியம் சொன்னார், நானே வாசல். இயேசுவை இல்லாமல் பரலோகத்திற்கு யாரும் போக முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு வேற வழியும் கிடையாது. அல்லேலூயா. 3வது பார்த்தோம், நானே நல்ல மெய்ப்பன். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். 4 காரியங்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீகத்தை உணர்த்துவதற்காக இந்த 4 காரியத்தையும் சொன்னார். இந்த 4 காரியத்திலும் ஒரு முதன்மையான ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்றால் நித்திய ஜீவன். நல்ல ஜீவ அப்பம் நானே, அது உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்தும். இந்த உலகத்துக்கு வெளிச்சம், இந்த இருளிலிருந்து மிகப்பெரிய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் என்ன பண்றாரு, நித்திய ஒளியாய் உங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசிப்பிக்கிறார். ஒரு நித்திய ஜீவன். ஏசப்பா சொன்னார், நானே வாசல், இந்த வாசல் வழியாய் வருகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏசப்பா அடுத்து சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன், தன் ஜீவனை ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன். நல்ல மெய்ப்பன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை கட்டளையிடுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீகத்தை தம்முடைய நாவினால சொல்லதான 7 காரியங்களில் 4 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நேரம் இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நீங்கள் பாரு. நீங்கள் நினைக்கலாம், சங்கீதம் 23 எனக்கு தெரியாதா? சங்கீதம் 23 100 முறை வாசித்திருப்பேன், மனப்பாடமாக தெரியும். நம்முடைய வேதாமத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் 1000 முறை 1,00,000 முறை அதே கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்ற சங்கீதத்தை நீங்கள் வாசித்தாலும் அது இன்னும் உங்களோட பேசிக்கொண்டே தான் இருக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆண்டவர் என் மெய்ப்பராய் இருக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாம் எழும்பி நிற்கலாம். தகப்பனே, இந்த நேரத்தை உம்முடைய கரங்களுக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, உம்முடைய நாவின் மூலமாக நீர் தெய்வம் என்பதை உணர்த்தினீர். தொடர்ச்சியாக ஆண்டவரே, ஜீவ அப்பம் நானே, உலகத்துக்கு வெளிச்சம், ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னீங்க. நானே வாசல் என்று சொன்னீங்க. நானே ஆண்டவரே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னீங்க. தகப்பனே, இந்த காரியங்களை இந்த மாலை வேளையில் நாங்கள் தியானித்திருக்கிறோம். நீரே ஆண்டவரே வெளிச்சமாக, நீரே வாசலாக, நீரே நல்ல மெய்ப்பனாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் கூடினதான ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் தாமே பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. உடைய வசனத்தை, உடைய வார்த்தையை மேலே ஒரு தாகத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. தொடர்ச்சியாக ஆண்டவரே இந்த வேதத்தில் வசனத்தில் நாங்கள் இன்னும் ஆண்டவரை வளர எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.